3 நாள் ஆயிட்டு என் பையன் இன்னும் ஒரு நீதி தெரியல. காவல்துறை தலைவர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவரே காப்பாற்ற முயற்சிக்காரா? தமிழ்நாடு காவல்துறை மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. என் பையன் வழக்க சிபிஐ தான் விசாரிக்கும். பணத்தை கொடுத்து ஏமாத்தான் பார்க்கணும் ஒழிஞ்சு எனக்கு நீதி கிடைக்கவே இல்லை. எனக்கு நிதி வேண்டாம், எது வேண்டாம், நீதி மட்டும் தான் வேணும். என் மகனை காவல்துறை உள்ளவங்களே ஆவண கொலை பண்ண பிறகு இது என்ன காவல்துறை இது? என்னுடைய மகன் கவின் காவல்துறையில உள்ளவங்களே என் மகனை ஆணவ கொலை பண்ணிருக்காங்க. அது காவல்துறையில உள்ள வேலை பார்க்கிற பெரிய ஒரு அதிகாரி பையன் அவங்க அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து சதி திட்டம் செஞ்சு கொலை செஞ்சிருக்காங்க. காவல்துறை தலைவர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவரே காப்பாற்ற முயற்சிக்காரா? காவல்துறைக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதியா? 3 நாள் ஆயிட்டு என் பையன் இன்னும் ஒரு நீதி தெரியல. பணத்தை கொடுத்து ஏமாத்தான் பார்க்கணும் ஒழிஞ்சு எனக்கு நீதி கிடைக்கவே இல்லை. எனக்கு நிதி வேண்டாம், எது வேண்டாம், நீதி மட்டும் தான் வேணும். இந்த என் மகனை கவினை காவல்துறை உள்ளவங்களே ஆவண கொலை பண்ண பிறகு இது என்ன காவல்துறை இது? அப்ப காவல்துறை உள்ளவங்க தான் கொலை பண்ணுவாங்களா? அப்ப அவங்களுக்கு ஒரு நீதி? நான் சாதாரண விவசாயியுடைய பையன், எங்களுக்கு ஒரு நீதியா? உடனே இந்த வழக்கை தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கவே கூடாது. அது சிபிஐ விசாரிக்கணும். இல்லைன்னா மத்திய குற்றலாம் கொள்ளலாம் துறை நிர்வகிக்க விசாரணை பண்ணும். இது தமிழ்நாடு காவல்துறை மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை. நீ 1 மாசம் கழிச்சாலும் என் பையன் உடலாம் வாங்க மாட்டேன். எனக்கு நீதி வேணும். ஏற்கனவே அவங்க கொலை பண்ண அந்த குடும்பத்து அவங்க காட்சி பண்ண மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு, நிறைய ஜாதி வரி இருக்கு. அவங்களாம் சஸ்பெண்ட் ஆகி வெளியே இருந்தவங்க தான். என்னமோ கொஞ்சம் பணத்தை கொடுத்தாப்புல இவன் போயிடுவாங்க, கொடுத்த கடைசியில போயிடுவாங்க. அதை தான் பட்ஜெட்களை ஒழிஞ்சு இந்த முழுக்கமுள்ள கொலை செஞ்சு என் பையனை ஆணப்பட வச்சது காவல்துறையில் உள்ளவங்க. என் பையன் வழக்கை சிபிஐ தான் விசாரிக்கணும். ஏற்கனவே கொலை மட்டும் விட்டுருக்காங்க. என் மனைவி கார் அடிச்சு கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. எல்லாமே சொல்லி என்னோட பையனை எவிடன்ஸ் பூரா கொடுத்தாச்சு. இது வேற மாதிரி இதுதான் நான் கொண்டு போவேன். பார்த்தாலே தெரியும் இப்ப எவ்வளவு பொய் சொல்லுதாங்கன்னு. இந்த மீடியால கொடுத்துருக்கேன், நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இது உடனடியே வழக்கு தமிழ்நாடு காவல்துறை நம்பிக்கை இல்லை, சிபிஐ தான் போனது. நேத்து இந்த மாதிரி கவினுடைய தந்தை பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில சுர்ஜித் மீது குண்டர் சட்டமும் போடப்பட்டுச்சு. மேலும் சுர்ஜித்தோடைய தந்தையும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. வழக்கும் சிபிசிஐடிக்கு இப்ப மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு.